ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, மீன் வறுவலுங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் வானலியை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டேன். நான் வடகம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். எப்பவும் போல் நான் எப்போ தாளித்தாலும் வெந்தயம் ஒரு ஸ்பூன் இல்லை, அந்த தேவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு. நான் வீட்டில் வடகம் போடுற பழக்கில் கடையிலையும் வாங்க மாட்டேன். நான் எப்போ எது தாளித்தாலுமே காரக்குழம்பு கூடமே இதுவே தான் யூஸ் பண்ணுவேன். வடகம் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் வடகம் யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்காதீங்க. எப்படி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே இப்படி தான் தாளிப்பேன், அதனால் அந்த மாதிரி தான் தாளிச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பூண்டு எவ்வளோ வேணாலும் போடலாம் மீன் குழம்புல. நீங்கள் எவ்வளோ பூண்டு போட்டாலுமே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். என்ன இன்க்ரீடியண்ட்லாம் என்னென்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. பூண்டோடு சேர்த்து வெங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயும் போல் மீன் குழம்புக்கு தாங்க. நீங்கள் எப்படி எடுப்பீங்க? வெங்காயம், தக்காளி, பூண்டு, அது கூட எதாவது வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் குழம்புல பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி தான் போடுவாங்க. நான் இன்றைக்கி எதுவுமே போடலை. ஏன்னா நாங்கள் கம்மி தான் மெம்பர்ஸ், ஆனால் எதுவும் போடல. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்கணும். நான் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னாலே தீயாது, எந்த ஒரு பொருளுமே அடி பிடிக்காமல் நல்லா குழண்டு வந்துடும்ன்றதுக்காக தான் உப்பு. நான் டேஸ்ட்டு பார்த்துட்டுலாம் போட மாட்டேன். ஃபஸ்ட்டே நான் போட்டிருக்கேன் தேவைக்கேற்ப. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். நீங்கள் உப்பு போட்டு வதக்கி விட்டிங்கனாலே அது அடி பிடிக்காது. தக்காளி நல்லா குழண்டு நம்மளுக்கு அந்த சாந்து மாதிரி கிடைக்கும். எத்தனை பேர் இப்படி பண்ணுவீங்க தெரில, நான் இப்படி தான் பண்ணுவேன். மஞ்சத்தூளோடு சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் அரைக்கிற தூளில் பார்த்தீங்கன்னா காரம் இருக்காது. அதனால தான் தனி மிளகாத்தூள். இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் உப்பு போட்டோன்றனால நல்லா வதங்கி இன்னும் கொஞ்சம் ஒரு பேஸ்ட் மாதிரி அப்படி வரணும். அப்படி வந்தால் தான் தக்காளி வெங்காயம்லாம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். வாயிலெலாம் அப்படியே முழுசாக தட்டுப்படாது. இப்போ இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா, வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள். எல்லோரும் என்ன குழம்புத்தூள் யூஸ் பண்ணுவீங்க? கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். நான் வீட்டில் அரைச்சது தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் குழம்புத்தூள் வீட்டில் அரைச்சது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பொடி யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா என்ன பண்ணுங்கள், இந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. அப்படி வதக்குனிங்கன்னா தான் அந்த குழம்புத்தூளோட ஸ்மெல்லு அதுலேருந்து போயிட்டு நம்மளுக்கு அந்த மிளகா வெடிப்பு வருதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. மிளகாத்தூள் வாசனை அப்படியே வந்துகிட்டே இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் எல்லா குழம்புக்குமே இந்த மாதிரி வெங்காய தக்காளி வதக்கும் போதே அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவேன். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்குனிங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் நம்மளுக்கே. அதுவும் நல்லா வதங்கி வந்துடும். இந்த ஸ்டேஜில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். புளி உங்கள் தேவைக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு எடுத்துருந்தேன். நாங்கள் 4 பேர் தான். ஒரு வேளைக்கு தான் குழம்பு வைக்கிறோம். ஒரு வேளை இல்லை அதிகமாக சாயந்தரம்னா கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி புளி கரைச்சலை ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதில் ஒன்று மிஸ்ஸிங்க. நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். கருவேப்பிலை இல்லை, இப்போ தான் போயிருக்கான் தம்பி வாங்கிட்டு வர்றதுக்கு. நான் கண்டிப்பாக கொஞ்சம் ஏதோ ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக அதையும் போட்டுருவேன். இதாங்க குழம்பு கூட்டிட்டேன். அந்த வதக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் குழம்போட பக்கம் வந்துடும். நல்லா புளி கரைச்சலை ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்க்குறவங்க பார்க்கலாம், இல்லை ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துக்குறோம் அப்படின்றவங்கள பார்த்துக்கலாம். நான் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டேன். கொஞ்சம் திறந்து வைக்கிறேன், ஏன்னா பொங்கி ஊற்றிடும் இல்லைங்களா, அதுக்காக. நம்மளுக்கு கொதிக்குதா இல்லையான்னு தெரியணுன்றதுக்காக இந்த ஸ்டேஜில் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மல்லி வாங்கிட்டு வந்துட்டான் தம்பி. அதை அதில் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. கருவேப்பிலையும் மல்லியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக வேணும்னா இறக்கும்போது கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் மல்லி சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சிருச்சுங்க. ஒரு 20 மினிட்ஸ் மேக்ஸிமம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி புளியும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லாவே எனக்கு குழம்பு கொதிச்சிருச்சு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஃபிஷ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மீன் என்ன மீனுன்னா பாறை மீனுங்க. தேங்காய் பாறை சொல்லுவோம்ல, அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன். கொஞ்சம் கூட கழுலலை. நான் தான் வீட்டில்
க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்து துண்டு மட்டும் நான் போட்டுட்டேன். பாருங்கள் குழம்புல போட்டாச்சு. இந்த ஸ்டேஜ் எனக்கு உப்பு பத்தாதுன்னு எனக்கு ஒரு தோணுச்சு, அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் வாயில் வச்சு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே கரெக்டாக இருக்குங்க. திருப்பி மூடிட்டேன். இது நல்லா ஒரு கொதி வந்துச்சுனாலே போதும். உங்களுக்கு இதில் பார்க்கும்போது வாசனை தெரியல, ஆனால் எனக்கு நல்லாவே வாசனையாக இருந்துச்சு. நல்லா வாசனை வந்துச்சு. பாருங்கள் குழம்பு எந்த ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க. குழம்பு ரெடியாக ஆகிடுச்சு. நான் தட்டு போட்டு மூடிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா கலந்து வச்சுருக்க ஃபிஷ்ஷு தாங்க ஃப்ரை பண்ண போகிறேன். அதில் என்னென்ன மசாலா போடுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஞ்சி பூண்டு விழுது, குழம்புத்தூள், அப்புறம் கொஞ்சம் தனி மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். மீன் இதை கழுவும்போதே அதையும் ஊற வச்சுட்டேன். அப்போ தான் அது மசாலாலாம் வந்து நல்லா அதில் இறங்கியிருக்குன்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே எடுத்து என்னென்ன இன்க்ரீடியண்ட்டு போட்டேன்றது நான் திருப்பி சொல்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வேணும்னா குழம்புத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள், அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். உப்பு போட்டு லைட்டாக நல்லா சாந்து பிசைஞ்சு மீனில் தடவி எடுத்து வச்சுருங்க, சரிங்களா? ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா இதில் பிடிச்சிதுன்னா அப்படின்னாலே உங்களுக்கு மீன் இதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வறுக்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கும்போதே இந்த கடையிலலாம் வறுத்து கொடுப்பாங்கள்ல துண்டு துண்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோதாங்க, ஃபிஷ் ஃப்ரையும் ஆகிடுச்சு, குழம்பும் ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.